நல்ல செயல்களை செய்தால் மட்டும் போதாது, நல்ல எண்ணத்தோடு செய்வதுதான் மிகவும் அவசியம். சில பேர் நல்ல செயல்கள் செய்வாங்க, பிறர் பார்த்து மெச்சிக்கொள்வதற்காக நல்ல செயல்களை செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கு நல்ல எண்ணம் இருக்காது. அந்த எண்ணங்கள் அடைந்து அந்த தூய்மையான எண்ணத்திலே மற்றவர்களுக்கு ஆலயம் வழிபாடு தான் ஆன்மாவிற்கு பலம் தரும். நம்ம எல்லோரும் ஆலயத்திற்கு போகிறோம், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கொண்டு போகிறோம், மனக்குறைகளை சொல்வதற்காக போகிறோம், குறை தீர்ப்பதற்காக, வேண்டுதல் என்று எத்தனையோ விஷயங்களுக்காக நம்ம ஆலயங்களுக்கு செல்கிறோம். ஆனாலும் இந்த ஆலய வழிபாடு தெரிந்தோ தெரியாமலோ நம்மளுடைய ஆன்மாவுக்கு பலம் தருகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பின் மொழியே அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 5ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025 புதன்கிழமை, தமிழ் மாதம் ஐப்பசி. இன்றைய சூரிய உதயம் 7 மணிக்கு, சூரிய அஸ்தமனம் 6:52க்கு. இன்றைய திதி பௌர்ணமி திதி முடியும் நேரம் இன்று இரவு 9:19ற்கு. அதன் பிறகு பிரதமை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இன்று மதியம் 12:10க்கு முடிவடைந்து பரணி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் மரண யோகம், பிறகு சித்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 6:59 8:28 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 2:25 3:54 வரை. மாலை வேளையில் 7:51 இரவு 9:50 வரை. ராகு கால நேரம் மதியம் 12:56 2:25 வரை. யமகண்ட நேரம் காலை 8:28 9:57 வரை. கூலிகன் காலை 11:26 12:56 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று கன்னி ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை, அதாவது 6ஆம் தேதி மதியம் 2:17க்கு சந்திராஸ்தமம் முடிவடைந்து அதே வேளையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசிக்கு பாராட்டு, ரிஷப ராசிக்கு பொறுமை, மிதுன ராசிக்கு போட்டி, கடக ராசிக்கு வெற்றி, சிம்ம ராசிக்கு நற்செயல், கன்னி ராசிக்கு சுகம், துலாம் ராசிக்கு நலம், விருச்சக ராசிக்கு முயற்சி, தனுசு ராசிக்கு பேராசை, மகர ராசிக்கு புகழ், கும்ப ராசிக்கு உயர்வு, மீன ராசிக்கு ஆதரவு. இன்றைய விசேஷம் பௌர்ணமி பூஜை மற்றும் மகா அன்னாபிஷேகம். ஆகாத நட்சத்திரங்கள் வரிசையிலே பூராட நட்சத்திரத்துக்கு பார்ப்போம். பூராட நட்சத்திரத்திற்கு ஆகாத நட்சத்திரம் பரணி, பூரம், பூசம், அனுஷம், பூராடம், உத்திராட்டாதி. இந்த நட்சத்திர காலங்களிலே நீங்கள் இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு ஆகாத நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் இருக்கும் காலங்களிலே உங்களுக்கு விசேஷ தினங்களை நீங்கள் செய்யக்கூடாது. மற்றும் கூட்டு வியாபாரம், திருமணத்திற்கு இதில் இருக்கும் நட்சத்திரங்கள் ஆகாத நட்சத்திரங்கள் இருக்கிறது. அதாவது ரட்சி பொருத்தம் இருக்காது. பூராடத்திற்கு பூராடம் ரட்சி ஒரே ரட்சிவாக வரும். அதனால் இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிந்தனை துளிகள் பார்ப்போம். இன்றைய சிந்தனை துளிகள் மன தூய்மை பக்தியால் மட்டுமே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்தி செலுத்த நம்ம மனமும் தூய்மை அடைந்துக்கிட்டே வரும். நீங்களும் யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு இந்த அனுபவம் நம்மளுக்கே தெரியும். ஊழ்வினை வருத்தினாலும் கூட தாழ்வினை அடையாமல் காப்பது கடவுள் திருநாமம். அதாவது நம்ம ஊழ்வினை என்றால் நம்மளுடைய பழைய கர்மாக்கள், போன ஜென்மத்து கர்மாக்கள்லாம் நம்மளை போட்டு வாட்டி எடுத்தாலும் கூட நீங்கள் ஒரு தெய்வத்தின் நாமத்தை ஜபம் செய்து கொண்டே வந்தீர்கள் என்றால் அந்த அளவிற்கு உங்களை கஷ்டப்படுத்தாமல், தாழ்வினை அடையாமல் உங்களை அது காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல செயல்களை செய்தால் மட்டும் போதாது, நல்ல எண்ணத்தோடு செய்வதுதான் மிகவும் அவசியம். சில பேர் நல்ல செயல்கள் செய்வாங்க, பிறர் பார்த்து மெச்சிக்கொள்வதற்காக நல்ல செயல்களை செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கு நல்ல எண்ணம் இருக்காது. அந்த எண்ணங்கள் அடைந்து அந்த தூய்மையான எண்ணத்திலே மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது அங்கே தெய்வ சங்கல்பம் நம்மளுக்கு கிடைக்குது. தெய்வத்தினுடைய அரவணைப்பு, தெய்வத்தின் அருளும் நம்மளுக்கு கிடைக்குது. அது மறந்துடக்கூடாது. கடவுளுக்கு தெரியும் நம்ம எந்த எண்ணத்தில் செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்று. ஆலயம் வழிபாடு தான் ஆன்மாவிற்கு பலம் தரும். நம்ம எல்லோரும் ஆலயத்திற்கு போகிறோம், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கொண்டு போகிறோம், மனக்குறைகளை சொல்வதற்காக போகிறோம், குறை தீர்ப்பதற்காக, வேண்டுதல் என்று எத்தனையோ விஷயங்களுக்காக நம்ம ஆலயங்களுக்கு செல்கிறோம்.
ஆனாலும் இந்த ஆலய வழிபாடு தெரிந்தோ தெரியாமலோ நம்மளுடைய ஆன்மாவுக்கு பலம் தருகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பின் மொழியே ஆண்டவன் மந்திரம். அதாவது உண்மையான அன்போடு எல்லோரும் கூட பழகும்போது அது அன்பின் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அன்பின் மொழியே ஆண்டவன் மந்திரம். ஆண்டவனுக்கு அது ஒரு மந்திரமாகவே தெரிகிறது. நம்ம அன்போடு மற்றவர்களிடம் பழகும் பொழுது அது ஆண்டவன் மொழியாகவே அது மாறிவிடுகிறது. இந்த பொன்மொழிகள் சில சமயங்களில் என்னோட இந்த பதிவுகளில் பொன்மொழிகளும் சொல்கிறேன். அதாவது ஜாதகம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களையும் நான் கூறிக்கொண்டு வருகிறேன். உங்களுடைய ஆதரவு எனக்கு கட்டாயம் தேவை. அதான் மீண்டும் மீண்டும் நிறைய விஷயங்கள் பகிர வேண்டும் என்று என் மனசில் இருக்கு. ஜோதிடத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசலாம் என்று இருக்கிறேன். வரும் தினங்களிலே என்னுடன் நீங்கள் இணைந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.